பக்தி நேரத்திலே நாம் பலவிதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் முந்தைய நிகழ்ச்சியிலே பார்த்தது ராமநாமத்துடைய மகிமை. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் நாமம் விட்டல் நாமம். விட்டல் நாமம் மிகவும் மகிமை நிறைந்த நாமம். இதில் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விட்டல் நாமம் பாடும்போது தலைக்கு மேலே கைத்தட்டி பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பன்றிபுரம் போனீங்கன்னா, அதுவும் இந்த மகாராஷ்டிரா பகுதி போனீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா விட்டல் 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 தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அங்கே பாண்டரங்கன் தன்னுடைய குழந்தை மாதிரி அத்தனை மக்களும் நினைக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் பன்றிபுரத்துக்கு நேராக போனால், பன்றிபுரத்தில் மற்ற கோவில்களில் நீங்கள் கருவறைக்கு மேலே போக முடியாது, வெளியில் நின்று தான் நீங்கள் சாமி பார்க்க முடியும். ஆனால் பன்றிபுரத்தில் மட்டும்தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மக்கள் எல்லாம் கிருஷ்ணரை தன்னுடைய குழந்தையாக நினைக்கிறார்கள். பாண்டரங்கன் தன்னோட வீட்டு குழந்தை மாதிரி. இப்போ நம்ம வீட்டு குழந்தைய பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? முத்தம் கொடுப்போம், கத்திப்போம், வாயில் ஸ்வீட் கொடுப்போம், அது மாதிரி பண்ணுவோம்ல. அதே மாதிரி இன்றைக்கும் பன்றிபுரத்தில் நேரடியாக நடக்கின்ற அற்புதமான காட்சி இது. இன்றைக்கும் எல்லாரும் போய் பாண்டரங்கன் காலை தொட்டு கும்பிடலாம். ருக்மிணி, அந்த ருக்மாதேவி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ருக்மிணி தேவியை, அந்த மகாலட்சுமி வடிவத்தை காலை தொட்டு கும்பிடலாம், கட்டிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பால்கோவாலாம் வாங்கிட்டு போவாங்க. பால்கோவா அதெல்லாம் வாங்கிட்டு போய் அப்படி பாண்டரங்கன் வாயில் வச்சு நம்ம வீட்டு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அப்படி ரொம்ப ரொம்ப அற்புதமான காட்சிங்க அது. அப்போது என்ன அர்த்தம்னா, இவர்கள் எப்படி கண்ணனை குழந்தையாக, பாண்டரங்கனை குழந்தையாக பார்க்கிறார்களோ, பாண்டரங்கனும் இவங்கள்ட்ட குழந்தை மாதிரி இருப்பாராம். அன்பர்களே, இதற்கு பல உதாரணங்கள், இதெல்லாம் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் வரலாறு. இப்போ பாண்டரங்கனுடைய சன்னதியில் நாமதேவர், ஞானேஸ்வர் போன்ற பல மகான்கள், அவர்களை பற்றியெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியிலே பின்னால் பார்க்க இருக்கிறோம். நாமதேவர், ஞானேஸ்வர் போன்ற மகான்கள் எல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்கன்னா, நாம சங்கீர்த்தனம்னா என்ன அப்படின்னா, அன்பர்களே, இன்றைக்கு எளிமையான ஒரே வழி இறைவனை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனம் மட்டுமே. நான் பாடுறேன்றதுக்காக சொல்லலை, ஏன்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்கு. மகாபெரிவர் ஒரு வாட்டி சொன்னார், நாம சங்கீர்த்தனம்னா என்ன? பகவானுடைய நாமத்தை கீர்த்தனமாக பாடுவது, இதான் நாம சங்கீர்த்தனம் இல்லையா? இந்த நாம சங்கீர்த்தனம் செய்பவர்களுக்கு மகாபெரிவர் மட்டும் இல்லை, ஸ்ரீ 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 மகான் ஞானானந்த சுவாமிகள் இருந்தார். அவர் சொல்லுவார், யாரு நாம சங்கீர்த்தனத்துக்கு வரானோ அவனுடைய லைஃபுக்கு பகவான் கேரண்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவார் ஞானானந்த சுவாமிகள். அதே தான் அவருடைய வழியை பின்பற்றி வந்த ஹரிதாஸ்கிரி சுவாமிகளும் அவர் ரொம்ப வித்தியாசமாக சொன்னார். இந்த விட்டல் விட்டல் அப்படின்னும் போது டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க, ஃபாரின் டாக்டர்ஸே எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விட்டல் 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 அப்படின்னு சொன்னால் நம்ம ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகுமா, ஹார்ட் ப்ராப்ளம் வராதான். இந்த ஆன்ஜியோ பண்ணுறது, இந்த பிளாக்கு 100% பிளாக்கு, 90% பிளாக்கு, இதெல்லாம் வரவே வராதான். இது நம்ம சொன்ன விஷயம் இல்லை, டாக்டர்ஸ் அத்தனை பேரும் ஒத்துன விஷயம். சரி, இதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் கொடுக்குறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மன் நாட்டில் எல்லா டாக்டர்ஸும், வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க ஒரு மீட்டிங்கில். அவங்க அந்த தீசிஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த டாக்டர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. எல்லாம் வேர்ல்டு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ், அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் அவங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கின்ற நேயர்கள் உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நமக்கு உடம்புக்கு எந்த வியாதியும் வராமல் இந்த நாமம் காப்பாற்றும். இதை நாங்கள் சொல்லலைங்க, ஃபாரின் டாக்டர்ஸ் அத்தனை பேர், உலகத்தில் தலை சிறந்த மருத்துவர்கள் அத்தனை பேரும் இதை நிரூபித்திருக்கிறார்கள். எப்படி நான் அதை சொல்கிறேன்? விட்டல் விட்டல் விட்டல், அந்த டாவோட சவுண்ட் இருக்குல்ல, அந்த டாவோட உச்சரிப்பு, இதுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் வராதான். இந்த மாதிரி டெய்லி சொன்னால் நம்ம மூச்சு சீராகுமா. இதை டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னொரு விஷயம், அழகான விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த பன்றிபுரத்துக்கு வரேன். நீங்கள் பன்றிபுரத்துக்கு போனீங்கன்னா கார்த்திகை மாதம், ஆடி மாதம்
செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வரும், ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா பண்டரிபுரமே தேடி வந்தோம் பாண்டுரங்கா, இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா, விட்டல் விட்டல் என்றழைத்தோம் பாண்டுரங்கா, உன்னை விட்டல் விட்டல் என்றழைத்தோம் பாண்டுரங்கா, விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 இப்படி பாடுவாங்க. ஆடி மாசம் கார்த்திகை மாசம் நம்ம பன்றிபுரத்துக்கு போனோம்னா எல்லாரும் அத்தனை பேரும் ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லாமல், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் அத்தனை பேரும் தலைக்கு மேல கை வச்சு இது மாதிரி விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல. நான் இப்ப மார்க்கெழு தட்டுறேன், இது தலைக்கு மேல வச்சு தட்டணும். இதை டாக்டர்ஸ் எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? இப்போ பன்றிபுரத்துலேருந்து நம்ம ஜெர்மனிக்கு போவோம். ஜெர்மனில் நடந்த இந்த டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் என்ன தெரியுமா ப்ரூவ் பண்ணாங்க? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உள்ளங்கையில் மேடான போர்ஷன் இருக்கா, 2 உள்ளங்கையிலையும் மேடான போர்ஷன் இருக்கு. இந்த மேடான போர்ஷனும் இந்த 2 கையிலையும் இருக்கு, நடுவில் குழிஞ்சிருக்கு. கரெக்டா? நீங்கள் கையை பாருங்க, மேடான போர்ஷன் நடுவில் குழிஞ்சிருக்கு. இந்த மேடான போர்ஷன் 2ஐயும் தலைக்கு மேலே வச்சு இப்படி தட்டினா ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சரியான ரிப்போர்ட்ஸ், இது நான் சொல்றது ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் இதை கேட்டாலும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எந்த டாக்டர் வேணாலும் போய் பாருங்க. குறிப்பாக எந்த நியூரோ டாக்டர்ஸோ ஆர்த்தோ டாக்டர்ஸோ ஃபிசியோதெரபிஸ்டோ யார்கிட்ட போய் கேட்டாலும் இது ஆமான்னு ஒத்துப்பாங்க. இதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம டெய்லி இந்த கை தட்டுறது, அதான் ஞானானந்த சுவாமிகள் என்ன தெரியுமா சொன்னார்? டெய்லி கார்த்தால எழுந்து பல் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தலைக்கு மேலே கை வச்சு வெறும் வயித்தோட விட்டல விட்டல ஜெய ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல விட்டல விட்டல, இதை டெய்லி குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது பண்ணுங்க. இது நான் கொடுக்குற டிப்ஸ் இல்லை, பாண்டுரங்கன் அவனுடைய பக்தர்களுக்கு கொடுத்த டிப்ஸ். அப்படி எடுத்துக்கோங்க. டெய்லி காத்தால இதை மாதிரி பண்ணுங்க, உங்க உடம்புல ஒரு வியாதி வராது என்பது சத்தியம். குறிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் வரவே வராதுங்க, இந்த பிபி வராதுங்க. நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா இதை நம்பணும். பகவானை சரணடையும் பொழுது நீ இதை பண்ணுவியா அதை பண்ணுவியா, இந்த கோயிலுக்கு போனா அது நடக்குமா, அந்த கோயிலுக்கு போனா வீடு கட்டலாமா, இந்த கோயிலுக்கு போனா கல்யாணம் நடக்குமா, அந்த கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்குமா, அப்படி நினைத்து கொண்டு கோவிலுக்கு போகாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயமா எனக்கு இது நடக்கும் என்று நம்பி செல்லுங்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை இறைவன் காப்பாற்றுவான். இப்போ பன்றிபுரத்துக்கு வருவோம். இதை மாதிரி டெய்லி நம்ம பாடினோம்னா விட்டலன் நாமம் நமக்கு நோய் இல்லாமல் நம்மை பாதுகாக்கும் என்பது சத்தியம். இன்னைக்கும் பன்றிபுரத்தில் அந்த நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாம சங்கீர்த்தனத்திலே பகவான் பாண்டுரங்கனே பக்தர்களோடு பக்தர்களாக அவனும் சேர்ந்து நடனம் ஆடுவதாக ஐதீகம். தன்னுடைய வேட்டி நழிவது கூட தெரியாமல் அப்படி குதிச்சு ஆடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க நாம சங்கீர்த்தனம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இடுப்புல கை வச்சுட்டு விட்டல விட்டல ஜெய ஜெய் விட்டல குதிப்பாங்க. அப்ப என்னன்னா, இந்த உடம்பு குதிக்கும் பொழுது அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல அந்த ஆட்டம், அந்த பாட்டு, அதுல நமக்கு எந்த வியாதியும் வராது என்பது ஒன்று மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த காட்சியை காண்கின்ற பாக்கியம் அடியனுக்கு நேரில் கிடைத்தது. அந்த மாதிரியான ஒரு பேரானந்தம்ங்க. நீங்க பன்றிபுரத்திலிருந்து ஏண்டா வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்துல ஒரு ஆடி மாசம் ஒரு ஆஷாட ஏகாதசி போது பஜனை நடந்துட்டு இருக்கும் பொழுது நாமதேவரெல்லாம் பாடும் பொழுது கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக தன்னுடைய வேட்டி நழுவையது கூட தெரியாமல் டான்ஸ் ஆடினாராம். இதெல்லாம் வரலாறு, இது நடந்த உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் அவந்திபுரம் என்ற ஒரு இடம், உத்தரப்பிரதேசம்
அவந்திபுரம். இந்த அவந்திபுரத்தை ஒரு ஒரு பெரிய நவாப் ஆண்டு வருகிறார். அவர் வந்து ரொம்ப 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 தங்கமான ராஜா. இப்போ ராஜா அரண்மனை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு, இந்த காஸ்டியூமர், இந்த ட்ரெஸ்ஸு போட்டு விடுறதுக்கு, இந்த ஷூ போட்டு விடுறதுக்கு, நகையெல்லாம் போட்டு விடுறதுக்கு ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. நம்மளே வச்சுருக்கும் போது அவர் வச்சுருக்க மாட்டாரா ராஜா. அதே மாதிரி அவருக்கு இந்த ஷேவ் பண்ணுறதுக்கு, இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் அங்கே அந்த அரண்மனையில். அவர் பெயர் சேனா என்று பெயர். சேனா என்று பெயர். அவர் வந்து பாண்டவனுடைய பக்தர்னா ஒரு அதி தீவிரமான பக்தர். அவ்வளோ அவ்வளோ பக்தி. பாண்டரங்கன் அப்படின்னா இப்போ இப்போ வெளியில் போகிறார் அப்படின்னா யாராவது விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல அப்படின்னு பாண்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் வேலையெல்லாம் மறந்துடுவார். அவங்க ஒய்ஃப் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. கடையில் போய் காய்கறி வாங்கிட்டு வா, அரிசி வாங்கிட்டு வாங்க. இந்த விட்டல் நாமத்தை கேட்ட உடனே அந்த பஜனை பண்ணுற குரூப்போடு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே போயிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பாடிட்டு கேட்டுட்டு திடீர்னு ஞாபகம் வருமா, ஐயோ நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு திரும்பி நைட் ஆகிடுமா வீட்டுக்கு வருவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு கடுமையான பாண்டரங்க பக்தர். இவருக்கு என்ன தெரியுமா வேலை? டெய்லி கார்த்தால மகாராஜாவுக்கு அரண்மனைக்கு, நவாபுக்கு அரண்மனைக்கு போய் அவருக்கு டெய்லி ஷேவ் பண்ணி விட்டு அவருக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அவர் உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி அந்த ஆயில் மசாஜ்லாம் பண்ணி அவரை குடிச்சு விடுறது இவரோட வேலை. இதுதான் அவருக்கு வேலையே. இதுக்கு தான் அவருக்கு அரசாங்க சம்பளம். இந்த அரண்மனை நாவிதர் என்று அவரை அழைப்பார்கள். ஒரு நாளைக்கு டெய்லி அவர் வந்து அவர் கடமையை காத்தால் வருவார், பண்ணுவார், மசாஜ் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பார். ஒரு நாள் காத்தால் அவர் பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவார். மகாராஜாவுக்கு வந்து காத்தால் 5 மணிக்கு அவர் அங்கே இருக்கணும் டெய்லி. அதான் அவரோட டியூட்டியே. மார்னிங் அந்த 2 hours டியூட்டி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் அவருக்கு டியூட்டியே சேனாக்கு. இதுக்கு மிகப்பெரிய அரண்மனை சம்பளம் எல்லாம் உண்டு அவருக்கு, அரண்மனை மரியாதைகள் எல்லாம் உண்டு. ஏன்னா ராஜாவுக்கு மசாஜ் பண்ணுறது, ராஜாவை குளிப்பாடுறதுன்னா அது ஒரு மரியாதை இருக்கும்ல. ராஜாவுடைய பட்டத்து குதிரைக்கும் ஒரு மரியாதை உண்டு. அந்த பட்டத்து குதிரையை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அதே மாதிரி இந்த நாவிதர் என்ற அவர் நாவிதராக இருந்தாலும் கூட சேனாவுக்கு ஒரு மரியாதை அந்த அரண்மனையில் இருந்தது. இது சில பேருக்கு பிடிக்கல. அந்த அரண்மனையில் என்ன ராஜா வந்து சேனாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாரு, சேனா 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 எப்போ பார்த்தாலும் சேனா அப்படின்னு ஒரு பொறாமை இருந்தது. இப்போ ஒரு நாள் இவர் காத்தால 5 மணிக்கு கரெக்டாக அரண்மனைக்கு வந்துடணும். வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ராஜா வருவார். ராஜாவுக்கு அழகாக ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அவருக்கு வந்து ஷேவ்லாம் பண்ணிவிட்டு அந்த கிராப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எண்ணெய் மசாஜ் பண்ணி அவரை குளிக்க வைக்கணும். அது வரைக்கும் இவரோட வேலை. ஒரு நாள் காலை பாண்டவனுடைய பூஜையில் உட்கார்றாரு. அவர் தியானத்தில் உட்கார்றாரு. விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல விட்டல, அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொன்னேன், பாண்டரங்கனுடைய பஜனையை அவர் தொடங்கினால் அவருக்கு இருக்கிற இடம் தெரியாது, ராத்திரி பகல் தெரியாது. எப்படி நம்ம அபிராமி அந்தாதி எழுதின அபிராமி பட்டர் மாதிரி இவருக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு. பாண்டரங்கனிடம் நாம் எவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறோமோ அதே பக்தியை 10 மடங்காக பாண்டரங்கன் நமக்கு நல்லது செய்வான் என்பது நிச்சயம். அதுதான் இந்த கதையே. அப்போது சேனா வந்து உட்காந்துறாரு, பஜனையில் உட்கார்றாரு. அவர் பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. ராஜா காத்தா 5 மணிக்கு எழுந்துட்டார். எழுந்து தேடுறாரு, எங்கடா சேனா உட்காணும், மணி 5 ஆச்சு, 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு, நாம் ரெடி ஆனோம், எங்கடா அவன்? இல்லை வந்துடுவார். சில பேர் அவருக்கு வேண்டியவங்க இருக்காங்க பார்த்தி, அவங்களுக்கு தெரியும். அந்த அரண்மனையிலேயே ஒரு 2 குரூப்பு, சேனாவை பிடிக்காத குரூப்பு, சேனாவை பிடிச்ச குரூப்பு. இப்போ சேனாவை பிடிச்ச குரூப் என்ன சொல்கிறாங்க, இதோ வந்துடுவார் மகாராஜா, அதோ கோயிலுக்கு போயிருப்பார், இதோ வந்துடுவார் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்னடா வந்துடுவோம், மணி 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, இன்னும் வரல. அதுக்குள்ளேயும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, வேண்டாதவங்கலாம் அவனுக்கு திமிரு ஜாஸ்தியாக போயிடுச்சு ராஜா, இப்போ வந்து முன்ன மாதிரிலாம் இல்லாமல் அப்படி இப்படின்னு அவன் கண்டதை கொளுத்தி போடுறாங்க. இந்த நேரத்தில் இவர் இங்கே பஜனையில் இருக்கார். ராஜாவுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை போய் அந்த வீரர்களை கூப்பிட்டு, டேய் நேர சேனா வீட்டுக்கு போய் அவரை சங்கிலி போட்டு இழுத்து வாங்கடா அப்படின்னு ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு. இந்த வீரர்கள் கிளம்புறாங்க, சேனா வராரு அந்த பொட்டியோட வந்து
ராஜா நமஸ்காரம், வாடா, என்னடா இவ்வளோ லேட், வாடா அப்படின்னு கூப்பிட்டு ராஜா உட்கார்றாரு. இவர் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஷேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வெள்ளி தங்க கப்பு வெள்ளி எல்லாமே தங்கம் வெள்ளி தான். ஒரு தங்க கோப்பையில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இன்னொரு வெள்ளி கோப்பையில் ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இவர் முதல்ல ஷேவ் பண்ணணும். ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணணும். இதுதான் சேனாவோட வேலை இல்லையா? இப்போது அந்த தண்ணி எடுத்து ராஜாவுக்கு ஷேவ் பண்ணுறாரு. பண்ணும்போது இந்த கை இப்படி படும்ல ஷேவ் பண்ணும்போது ராஜாவுக்கு ஒரு சுகமான ஒரு அனுபவம். என்னடா இதை அனுபவிச்சதே இல்லையா நம்ம அப்படின்னு. அவன் அப்படியே தூங்குறான். இவர் மொல்ல அப்படி ஷேவ் பண்ணுறாரு. மொல்ல ஷேவ் பண்ணும்போது ராஜாவுக்கு ஒரே ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அவர் எங்கேயுமே அனுபவிச்சதில்லை. அந்த மாதிரியான ஒரு ஆனந்தம். அப்படி சுகமாக இருக்காரு. ராஜாவுக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்குது. ஆனால் தூங்கவும் முடியல. ஒரு பிளிஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்த நிலையில் ராஜா இருக்கார். அப்போது என்னடா இன்னைக்கு சேனா என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு பிரமாதம்டா, இன்னைக்கு வா உன் கைப்பட்டால ஜிவ்வுன்றது எனக்கு உண்மையாகவே பிரமாதம், இன்னைக்கு நீ பண்ணுறதுக்கு பாரு அப்படின்னு இப்படி பார்க்குறாரு. இப்படி பார்க்கும் அது வரைக்கும் ராஜா கண்ண மூடின்னு இருந்த ராஜா இப்படி பார்க்குறாரு. இப்படி பார்க்கும்போது அந்த கப்பில் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில் சேனா பின்னாடி நின்று பண்ணிட்டு இருக்காரு சைடில் இல்லையா? இப்போ இந்த தண்ணியில் அவரோட உருவம் தெரியுது. சேனாவோட உருவம் தெரியலங்க. மகர குண்டலங்களோடு ஒரு அழகான கிரீடத்தோடு பாண்டரங்கனுடைய ஒரு அழகான முகம் அந்த தண்ணியில் தெரியுது. ராஜா ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் சுகமாக இருக்குது. இந்த சுகத்தை விட முடியல. ஆனால் பார்க்கறது யாரை பார்க்குறாரு? சேனாவை பார்க்கல. அந்த தண்ணியில் அந்த உருவம் யார் பார்க்குறாரு அப்படின்னா பாண்டரங்கனை அந்த தண்ணியில் பார்க்குறார். இப்படி திரும்பி பார்க்குறாரு. டக்குன்னு சேனா தான் இருக்கான். இங்கே பார்க்குறாரு, பாண்டரங்க இருக்கான். இப்படி பார்க்குறாரு, சேனா தெரியலாம். இங்கே பார்க்குறாரு, பாண்டரங்க. இவருக்கு ஒரு மாதிரி விஷயம் புரியுது ராஜாக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எதுவும், ஏன்னா அந்த சுகம் ராஜாவுக்கு தேவை. ஐயோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ராஜா அடுத்து நம்ம எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு பண்ணு மொள்ள பண்ணு, எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. 5 மணிலேருந்து எவ்வளோ பரபரப்பாக இருந்த ராஜா அதை பண்ணி இதை பண்ணிவிடுவோம், அவனை சங்கிலியால் ஈத்துருவாடா, அவனை சிரச்சேதம் பண்ணுங்கடா, ஆச்சா போச்சான்னு கத்தின ராஜா இந்த வேண்டாதவங்க இருக்காங்கல்ல, சேனாக்கு வேண்டாதவங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை என்னடா அது சிரச்சேதம் செய்ய போகிறேன்னு சொன்னான் ராஜா. ஆனால் அவனை போட்டு கொஞ்சின்னு இருக்கான். ஒன்றும் பண்ணுறா இந்த கையப்படுறா அப்படின்னு ஒன்று செய்வது யார்? பாண்டரங்கன் இல்லை, கண்ணனுடைய கை இல்லை. அது எப்படி இருக்கும்? அது மிருதுவாக தான் இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும் ராஜாக்கு. இப்போது எண்ணெய் தேய்ச்சி விட்றான். இப்போ ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் கூட இந்த சுகத்தை விடுறதுக்கு ராஜாவுக்கு மனசு வரல. இப்போ பாண்டரங்கன் என்ன பண்ணுறான்? சேனா வடிவில் இருக்கும் பாண்டரங்கன் எண்ணெய் தேய்க்கிறான். எண்ணெய் தேய்ச்சும் போது அந்த ஆயில் மசாஜில் அவ்வளோ சந்தோஷம். ஷேவ் பண்ணும்போதே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அப்படின்னா கிருஷ்ணர் மசாஜ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஜம்முன்னு பண்ணுறாரு. மொல்ல பண்ணி ஜம்முன்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு ராஜா குளிக்க போகலாம். இல்லை எனக்கு நீ குளிக்கலன்னா பரவாயில்ல, நீ எனக்கு மசாஜே பண்ணி விட்டுரு. இது ரொம்ப சுகமாக இருக்குடா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சதில்லை, இந்த நிம்மதி எனக்கு கிடைச்சதில்லை, இந்த பேரானந்தம் எனக்கு கிடைச்சதில்லை. ஏதோ நான் எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நீ பண்ணு, பரவாயில்ல அப்படின்றான். இல்லை ராஜா நீங்கள் குளிக்க போங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் குளிச்சுட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரை கூப்பிட்டு ஒரு நிறைய தங்க கட்டிகள், நிறைய வெள்ளி, மாணிக்கம், வைடூரியம், எல்லா அணிகலன்கள் எல்லாத்தையும் கூட அவனுக்கு அப்படின்னு என்னடா அது கண்ணா பின்னான்னு திட்டின ராஜா இன்னைக்கு அவனுக்கு ஆபரணம் கொடுக்குறாரு, தங்க கட்டி கொடுக்குறாரு, வெள்ளி கட்டி கொடுக்குறாரு, வைரம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து அதை சேனா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து நீ கொஞ்சம் இரு, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாரு. போயிட்டு அவசரமாக குளிச்சுட்டு வெளில ஓடி வர்றாரு. ஏன்னா இவருக்கு அந்த தண்ணீரை தெரிஞ்ச உருவம் யாருது? பாண்டவனுடைய உருவம், கண்ணனுடைய உருவம். நேரம் பார்த்த உருவம் யாரு? சேனாவுடைய உருவம். அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் இந்த சுகத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்ற ஆனந்தமாக இருக்கு. அப்போ இந்த ரூபாயெல்லாம் கொடுத்துட்டு அவசரமாக குளிச்சுட்டு வெளில ஓடி வந்து பார்க்குறாரு. இல்லை, இது நடுவில்
இவங்களெல்லாம் போகிறாங்க, காவலாளிகளை திருப்பி போகிறாங்க, போய் நீ போய் திருப்பி சேலம் போய் கூட்டிட்டு வா வீட்டில் போய், எனக்கு திருப்பி அவன் எனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது ராஜாவுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி இருந்தாலும் போகிறாங்க. போனால் அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்குறாங்க, பாண்டவங்க இவர் சேனா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சேனா உள்ள அப்படின்னும் போது சேனா வெளியில் வராரு, பூஜை முடிச்சுட்டு. அப்போ தான் இது உண்மையான சேனா. பூஜையை முடிச்சுட்டு வெளில வராரு. அப்போ இவங்க பார்க்குறாங்க, உன்னை மகாராஜா உடனே கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே, என்னையா என்ன இது? ஐயோ, அப்போ தான் சேனாக்கு ஞாபகம் வருது. மணியை பார்க்குறாரு, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயோ, ராஜாக்கு நம்ம 5 மணிக்கு போகணுமே, நம்ம இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வராரு அரண்மனைக்கு. அரண்மனைக்கு இவர் ஓடி வராரு. ராஜா ஆசையாக கூப்பிட்றான், வா வா சேனா, வா 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 பண்ணு அப்படின்னோடனே சேனாக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. என்ன, நான் ஒன்றுமே பண்ணேன் ராஜா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன், நான் காத்தாலும் நான் வரவே இல்லை அப்படின்னோடனே அப்போ தான் ராஜாவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது வந்தது பாண்டரங்கன்னு. அவ்வளோ சந்தோஷப்பட்டு சேனாவோட காலில் விழுந்தாராம். பக்தியுடைய மகிமை. இப்போது சேனா யார்? சாதாரணமான நாவிதர். ராஜா யார்? அந்த நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கும் நவாப். அப்போது இந்த ராஜா ஒரு நாவிதருடைய கால்களில் சாஷ்டாங்கமாக காலில் விழுறாராம். அதற்கு காரணம் சேனா பாண்டரங்கன் மீது கொண்டிருந்த ஒரு அதீதமான ஒரு பக்தி, ஒரு சரணாகதி. அப்போ என்ன நம்பிக்கை இருந்தால் அவர் பாண்டரங்கன் பஜனை பாட்டிருப்பாரு. அப்போ பாண்டரங்கன் என்ன நினைச்சா, என்ன நினைச்சு அவன் பாடிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு பாடுறா, உன் வேலையை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு பாண்டரங்கன் இங்கே அதுவும் நாவிதராக வந்தார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ தான் சேனாக்கு தெரிஞ்சுது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கடன்னு வீட்டுக்கு ஓடுறாரு. வீட்டுக்கு ஓடினா அப்போ தான் அவங்க மனைவி வெளில சொல்கிறாங்க, என்ன போன உடனே இப்போ தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. இப்போ நான் எப்படி வந்தேன், இப்போ தான் அரண்மனையிலேருந்து இப்போ தான் நான் வரேன். இல்லையே, நீங்கள் தானே ராஜா கொடுத்தாருன்னு ஆபரணம், வைரம், தங்கம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனீங்க. அதை பார்த்தோன்னா அவர் தெரிஞ்சுதான் பாண்டரங்கன் தனக்காக வேலை செய்தது மட்டுமல்ல, அதுவும் என்ன வேலை செஞ்சிருக்கான், தனக்காக ஒரு நாவிதர் வேலையை பார்த்தது மட்டுமல்லாமல் சன்மானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இதை விட நமக்கு என்ன பெரிய பாக்கியம் என்று சொல்லி அவருடைய பக்தியை அந்த ஊரே, அந்த அவந்திபுரம் ஊரே கொண்டாடியது. நேர ராஜா கொடுத்த சொத்தை எல்லாம் கொண்டு போய் பாண்டரங்கன்ட்ட சமர்ப்பித்து தொடர்ந்து அவருடைய பக்தி தொடர்ந்து பாண்டரங்கன் மேல் பல பாடல்கள் பாடியவர், பல அபங்கங்களை பாடியவர். ஆக நாம் பக்தியோடு இருந்தால், அதான் பாபா சொல்வார், நீ என்னை நோக்கி 10 அடி வந்தால் நான் உன்னை நோக்கி 100 அடி வருவேன்னாரு. அதனால் அன்பர்களே, இந்த கதையை மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள். தினமும் விட்டல் விட்டல் நாமம் சொல்லுங்கள், ராமநாமம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும் என்பதில் சந்தேகமில்லை. வணக்கம், வாழ்க வளமுடன். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.